ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இதுதான் நம்ம இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃப்ளாட்டு. இந்த சைடும் நிறையா ரூம்ஸ் இருக்குது. எல்லாமே உள்ளார நம்ம வீடு மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு கொடுத்துருக்க ரூம் மாதிரி தான் எல்லா ரூமும் இருக்கும். அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இங்கே ஒரு எக்ஸிட் வருது. இதிலேருந்து தான் நம்ம கீழே போகணும். நிறைய படி இருக்குது. நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இறங்குவேன். அதனால் கீழே இறங்கிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம் நம்ம. 2 சைடுமே இதுக்கான வழி இருக்கும். அந்த சைடு ஒரு ஸ்ட்ரீட்டு, இந்த சைடு ஒரு ஸ்ட்ரீட்டு. இங்கே பப்ளிக்காக ஒரு பாத்ரூம் வச்சுருப்பாங்க. கீழே அந்த கடையில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. எப்போவுமே நீட்டாக க்ளீனாக தான் இருக்கும். எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள். அப்படி ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னே தெரில, அவ்வளோ கிளார் அடிக்குது. இந்த வெயிலில் தான் நம்ம போக போகிறோம். எங்கே போக போகிறோன்னா, இன்றைக்கி இங்கே லீவு ஃப்ரைடேன்றனால தான் இங்கே கடைங்கள்லாம் எல்லாமே காலியாக இருக்குது. எல்லாருமே தொழுவுறதுக்கு போயிடுவாங்க மதியான டைமில். அதனால எல்லா இடமும் எம்டியாக இருக்குது. இல்லாட்டி கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு தான் போக போகிறோம். நம்ம வீட்டில் இருந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், காய்கறி, என்ன பொருள் இல்லையோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடலான்ட்டு போகிறோம். எப்போவுமே வாரத்துக்கு ஒரு நாள் போய் வாங்குவோம். அதே போல் தான் இன்றைக்கும் போயிருக்கோம். இங்கே பாருங்கள், ப்ரௌன் சுகரு நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியான ப்ரௌன் சுகரு, ஒயிட் சுகரு, என்ன அங்கே பாருங்கள், கருப்பட்டி, அச்சு வெல்லம், வெல்லம், மண்டை வெல்லம் எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். ரொம்ப பெரிய கடை தான். நல்லா பொறுமையாக உங்களுக்கு சுற்றி காட்டுறீங்க பாருங்கள். பனங்கள் கண்டு கூட இருக்குது. எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும். கிடைக்காத ஐட்டம்லாம் எதுவும் கிடையாது. ஊர்லேருந்து வர்றவங்க ஒரு நமக்கு அடுத்த மாதம் சம்பளம் வர்ற வரைக்கும் தேவையான அது வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கான பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தால் போதும். மிச்சம் எல்லாமே இங்கேயே ஓரளவுக்கு ஓகேவான விலையில தான் கிடைக்கும். ரொம்ப இங்கேருந்து தூக்கிட்டுலாம் வர தேவையில்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கவங்களாம் இளநீ இப்படி தான் குடிப்பாங்க. பாக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப லாங் லைஃபாக இருக்கும். அந்த மாதிரியான இளநியெல்லாம் தான் இங்கே குடிச்சிட்ருக்காங்க. நேச்சுரல் இளநீ இருக்கும், அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் எல்லோரும் இந்த மாதிரி தான் வாங்கி குடிச்சுப்பாங்க. அதில் ஃப்ரீசரில் இருக்குது, டின்னுலேயும் இருக்கும், இந்த மாதிரி பாக்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறுதானியம் எல்லாமே இருக்குது. வரகு, தெனை, குதிரைவாலி, சாமை எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள், சாம்பார் பொடி மிக்ஸு. அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதை போட்டாலே போதும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பருப்பு மிக்ஸ் இருக்குது, வடை மிக்ஸ் இருக்குது, தோசை மிக்ஸ் இருக்குது, உப்புமா மிக்ஸ் இருந்தது. எல்லாமே ரொம்ப எந்த வேலையுமே இல்லாத அளவுக்கு தண்ணி மட்டும் கொதிக்க வச்சு போட்டுருங்க, ரெடி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே இந்த மாதிரி தான் தேங்காய்லாம் அதிக பேர் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் டின்னில் இருக்கும், பவுட்ரு இருக்கும். அப்புறம் நல்லா ட்ரை பண்ணி பாக்கெட்டில் அடைச்சி விற்பாங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் கிடைக்கும். இதெல்லாம் கொக்கோ பவுட்ரு, வெனிலா எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸு, பனானா எசன்ஸு, நிறைய பொருள் இருந்தது. பொறுமையாக உங்களுக்காக தான் இன்றைக்கி பொறுமையாக சுற்றி பார்த்துட்ருக்கேன். இல்லாட்டி நான் எனக்கு என்ன தேவைன்றதை நோட் பண்ணிவிட்டு போவேன். போயிட்டு வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுவேன். இன்றைக்கி உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டணுன்றக்காக பொறுமையாக பார்த்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரை லெமன் வச்சுருக்காங்களா. இங்கே உள்ளவங்க அது ஒரு பிரியாணியில் போட்டு சாப்பிடுவாங்க. அது எனக்கு வேணும், உனக்கு வேணும்னு வந்து ஆர்ட்ரு பண்ணும்போதே சொல்லிவிடுவாங்க, எனக்கு பிரியாணியில் அது வேணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் மசாலா பொடியெல்லாம் பார்த்துட்ருக்கேன். நான் என்னென்ன வாங்குகிறேன்னு நோட் பண்ணிகிட்டே வாங்க. வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு கண்டிப்பாக காட்டுறேன். அப்பளம், புளி, மிளகு, ஜீரகம், மசாலா பொடி எல்லாமே அங்கேயே இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாக்கோஸ் ஐட்டம், குழந்தைங்க சாப்பிட்றது பாலில் கலந்து கொடுப்பாங்களா, அந்த மாதிரியான ஐட்டம்லாம் இருந்தது. இது ஃபுல்லாக தேன், நிறையா கம்பெனி பிராண்டான தேன், பெரிய பாட்டிலும் இருந்தது, சின்னது இருந்தது. அந்த மாதிரி நிறைய வெரைட்டியான தேன் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஆயிலு. 3 லிட்ரு, 5 லிட்ரு, 1 லிட்ரு, 1.5 லிட்ரு, 3/4 லிட்ரு, அந்த மாதிரியான ஃபுல்லாக ஆயிலு அந்த ரேக் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஆலிவ் ஆயில். நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னு தெரில, இங்கே ஃபுல்லாக டின்னும் வச்சுருப்பாங்க, பாட்டிலும் வச்சுருப்பாங்க. இங்கே அதிக பேர் அதை தான் சாப்பிடுவாங்க, இந்த நாட்டுக்காரங்க.
அப்புறம் பேராஷூட் தேங்காய் எண்ணெய் இருந்தது. இதெல்லாம் குக்கிங் பண்ணுறதுக்கான தேங்காய் எண்ணெய். நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கெலாம் அந்த சைடு வேறு ஒரு ரேக்கில் இருக்குது, அதையும் போய் காட்டுறேன். இது ஃபுல்லாக சமையலுக்கு. இங்கே இருக்க கேரளா ஆளுங்க எல்லாருமே இதை தான் சமைப்பாங்க. அதனால இங்கே சமைக்கிறதுக்குன்னு வச்சுருக்க ஆயில் இதெல்லாம். இதில் வந்து கடுகு எண்ணெய் இருக்கும். இங்கே நிறையா கண்ட்ரி பீப்புள் இருக்காங்களா, பங்களாதேஷ்காரங்க, பாகிஸ்தானிக்காரங்க, நம்ம இந்திய ஆளுங்க எல்லோரும் இருக்கறனால எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இங்கே கடுகு எண்ணெய் நிறையா பங்களாதேஷ் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க போல் இருக்குது. அதனால அந்த இது ஃபுல்லாக இந்த ரேக்கில் இருந்துச்சு. நல்லெண்ணெயும் இருந்தது. அப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு பேம்பஸ்ஸு, பெரியவங்களுக்கும் எல்லாமே இருக்குது. வயசானவங்க போடுறது, அப்புறம் நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பால் லாங் லைஃப் பாலுன்னு சொல்லிட்டு அதுதான் வச்சுருப்பாங்க. கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை, வெளியில் வச்சுருந்தாலே கெட்டு போகாது. இது இந்த நாட்டோட சிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ். அது ஒமான் சிப்ஸுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறையா வெரைட்டி ஆஃப் சிப்ஸ் இருக்குது. இருந்தாலும் இங்கே சிப்ஸுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டணும்னு காமிச்சிட்ருக்கேன். 2 மாதிரி இருக்கும், ஸ்லைஸாகவும் இருக்கும். இந்த டின்னில் காட்டுறாங்க, அது வந்து கொஞ்சம் குச்சி குச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது அங்கே. நம்ம ஊர் ஸ்நாக்ஸு, கடலை மிட்டாயி, கொக்கு மிட்டாயி, மிச்சரு, அப்புறம் கேரளாவில் சாப்பிடுவாங்களே அது மாதிரி பனானா சிப்ஸு, புளி இஞ்சி, அந்த மாதிரியான நிறையா நேந்திரம் சிப்ஸு, அரிசி முறுக்கு, கை முறுக்கு, அது இதுன்னு நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் அப்படியே பொறுமையாக பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். கேமரா வேறு அப்படியே ரோலிங் ஆயிடுச்சு, தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்கல. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக நட்ஸு, பாதாம் எல்லாம் பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரியும் இருக்குது, தனித்தனியாகவும் இருக்குது. வால்நட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பாக்கெட்லேயும் இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அப்புறம் தனித்தனியான பாக்கெட்டும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பொட்டுக்கடலை, நம்ம நடக்கடலை எல்லாமே இருந்தது. கருப்பு திராட்சை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு, பம்கின் சீடு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஜெல்லி மிட்டாய் இருந்தது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் கலரு நிறைய அந்த லைன் ஃபுல்லாகவே முடிக்கு சம்மந்தமான பொருள் தான் இருந்தது. தேங்காய் எண்ணெய், ஜெல்லு, ஹேர் கலரிங்கு, ஹேர் ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரியான ஐட்டம்ஸாக இருந்துச்சு. இது பாருங்கள், நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஐட்டமும் இங்கேயும் கிடைக்கும். மூவ் இருக்குதா, விக்ஸ் இருக்குது, அமிர்தாஞ்சன் இருந்தது, பின்ன ஜண்டுபாம் இருந்தது, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. இது அந்த ஒமேகா 3 டேப்லெட்டு, இந்த மீன் எண்ணெய் டேப்லெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, விட்டமின் டி டேப்லெட்டு, அது இதுன்னு நிறையா நம்ம பாப்புலராக வெளியில் மக்களுக்கு தெரிஞ்ச மாத்திரைங்கள்லாம் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டுக்குன்னு வந்துட்டாலே கோடாரி தைலம் தான். அது நல்லா ஃபுல்லாக நிறைய ஆஃபர் போட்டு நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. போகிறவங்களாம் வாங்கிட்டு போவாங்க. இது ஃபுல்லாக 2 சைடுமே பர்ஃப்யூம். இது சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைங்கிறேன். அது வந்து பவுட்ரு இதெல்லாம் இருக்கும். இந்த சைடு இருக்கிறது வந்து லிக்விடாக இருக்கும். இங்கே உள்ளவங்களுக்கு பர்ஃப்யூம்னால் ரொம்ப இஷ்டம். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ண ஒரு விஷயம். ரொம்ப காஸ்ட்லியாக, எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் அதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான விஷயம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே முல்தானி மெட்டி, கஸ்தூரி மஞ்சள், அது இதுன்னு கிடைக்கும். இங்கே எல்லாமே ஃபேஸ் வாஷ், எல்லா கம்பெனி ஃபேஸ் வாஷும் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திரத்தை சூப்பராக இருக்குது. இங்கே உள்ளவங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. அதிகமாக கரண்ட் அடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்கன்றனால இந்த மாதிரியான பாத்திரமா இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஊரில் அந்த பாத்திரம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. நம்ம உப்பெல்லாம் போட்டு வச்சுருப்போம்ல, மக்கு, சீசாவோ ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பாத்திரம் தான் சாப்பிட்றதுக்கு, சமைக்கிறதுக்கு எல்லாமே. இந்த கப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. அதனால தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அவங்களாம் அதிகமாக மைக்ரோவனு, கரண்ட் அடுப்பு அந்த மாதிரி கேஸும் யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் இதில் அதிகமாக சமைச்சு சாப்பிடுவாங்கன்றனால அப்படி இருந்துச்சு. அவங்க எல்லாமே இந்த கிளாஸ் ஐட்டம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தண்ணி கொடுக்குற ஜக்கு கூட கிளாஸில் தான் இருக்குது. குட்டி குட்டியாக சின்ன சின்ன கிளாஸ் இருக்கும், நிறையா வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு காவான்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கும், அது குடிப்பாங்க. எல்லாம் இப்போ அவங்க சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீ, கொஞ்சம் சலாடுன்னு சொல்லுவாங்க, இந்த காய்கறிங்கள்லாம் மிக்ஸ் பண்ணுறது. நான்வெஜ் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் சேர்த்துப்பாங்க, டெய்லி சாப்பிடுவாங்க. அது மாதிரி எல்லா ஐட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ஃபுல்ஃபில்லாக கொண்டு வந்துடுவாங்க. ஐட்டம் நிறையா இருக்கும், குவான்டிட்டி கம்மியாக இருக்கும்.
ஃபுல்லாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் பிரியாணி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எல்லோரும் ரவுண்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக ஒரே பிளேட்டில் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக்கில் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற தேவையான பொருள் எல்லாம் இருக்குது. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு திரும்ப காட்டுறேன் பாருங்கள். அங்கே இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, இங்கே அதிகமாக வந்துட்டு வெயில் டைம்லலாம் வெளியில் போயிட்டு நைட்டு ஈவினிங் ஆயிடுச்சுன்னா வெளியில் டென்ட்டு போட்டுட்டு சமைப்பாங்க. அங்கங்கே எங்கே உட்காடுறாங்களோ அங்கே சமைச்சிப்பாங்க. அதனால் பின்னாடி ஜூஸ் போடுறதுக்காக ஐஸு, ஒரு சிக்கனை எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டிலேருந்தே அப்படின்னா அதில் பேக் பண்ணிப்பாங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி காஃபி பவுட்ரு எல்லாமே கிடச்சிட்ருக்கீங்க. ப்ரூ இருக்குது, சன்ரைஸ் இருக்குது, நிறைய இன்னும் வெரைட்டியாஸ்லாம் இருந்தது. சன்ரைஸ்லேயே நிறையா ஃப்ளேவரு, டேஸ்ட்டு வேறு வேறு மாதிரி கொடுக்குறதெல்லாம் நிறையா இருந்தது. நம்ம நார்மலாக எப்போயும் யூஸ் பண்ணுற எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தஞ்சாவூர் பொன்னி அரிசி, இட்லி அரிசி, அப்புறம் நம்ம வீட்டில் மல்லிப்பொடி இல்லை, மல்லிப்பொடி வாங்கிக்கிட்டேன். மஞ்சத்தூள் பார்த்துட்ருக்கேன், கம்மியான ப்ரைஸில் கொஞ்சமாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு. ஏன்னா அதிகமாக வாங்கி வைக்க வேணாம், வண்டு ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம்னா தேவையான அளவுக்கு மட்டும் வாங்கிப்பேன். இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறது. இங்கே இருக்கவங்க ஸ்பைசியெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். இதுதான் அவங்களோட மசாலா. அவங்க இந்த பாட்டில் ஐட்டம்லாம் அவங்க தான் அதிகமாக வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் மேலே போகலான்னு சொல்லிட்டு கீழே ரொம்ப க்ரௌடாக இருந்தது. எல்லோரும் தொழுதுட்டு வெளியில் வர டைமாக, அதனால் சுற்றி பார்க்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. சரி மேலே போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் பின்னாடி கீழே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே போய் பார்க்க போகிறேன். மேலே வந்து ட்ரெஸ்ஸு, அப்புறம் எலக்ட்ரிக் பொருள், இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். வாங்க இப்படி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கை. இங்கே கல்யாணத்துக்கு நம்ம ஊரில் நகை, பித்தளை பாத்திரம், சில்வர் பாத்திரம், வெள்ளி பாத்திரம் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவாங்களே, இங்கே அப்படிலாம் கிடையாது. நிறைய ஹேண்ட்பேக்கு, மாடல் மாடலாக செப்பல், ட்ரெஸ்ஸு, இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. மற்றபடி வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அவங்க ரொம்ப லைக் பண்ணுறது ஹேண்ட்பேக்கு, ட்ரெஸ்ஸு, செப்பல். ரொம்ப டிசைனாக நிறையா எடுத்துகிட்டு போவாங்க. சூட்கேஸ் ஃபுல்லாக செப்பல் இருக்கும், சூட்கேஸ் ஃபுல்லாக ஹேண்ட்பேக் இருக்கும், அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. பர்ஃப்யூமு, ரொம்ப முக்கியமாக பர்ஃப்யூமு. நகையெல்லாம் மாப்பிள்ளை தான் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுக்கு போடணும். நம்ம ஊர் மாதிரி இல்லை, இங்கே வேறு மாதிரியான கல்ச்சர் இருக்குது. அப்புறம் இயரிங் பாருங்களேன், சூப்பராக புது டிசைன்லாம் வந்துருந்துச்சு. அதான் அவங்ககிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அது இல்லாத ஜிம்கி மாடல்லாம் இருக்கும், நம்ம கலர் கலராக இருக்கும், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கிற மாதிரி. சில்வர் கலர்லேயும் இருந்தது, கோல்டுலேயும் இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்தளவுக்கு வெயிட்டு போட்டால் நமக்கு காது இழுத்துக்குன்னு சொல்லிட்டு சின்னதோடு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அது போடுறவங்களும் நிறையா இருக்காங்க இங்கே. நார்த் இந்தியன்ஸ்லாம் போட்டுட்டு சூப்பராக இருப்பாங்க. இதெல்லாம் பேங்கிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கிற மாதிரி கலர் பேங்கிள்ஸ், எல்லாமே மெட்டல் தான். அப்புறம் நம்ம ஊரில் கவரிங் வளையல் போடுவாங்கள்ல நார்மலாக, அது மாதிரியான வளையலும் நிறையா இருந்தது. சூப்பராக நல்லா டிசைனு, சின்ன சைஸு, பெரிய சைஸுன்னு எல்லாமே, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே இருந்தது. ஷூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் ஷூ போட்டால் தான் சூப்பராக இருக்குன்ற மாதிரி, ஒரு சூப்பராக இருக்குது, அழகுன்றதை விட கம்ஃபர்டபுளாக இருக்கும் நடக்கிறதுக்கு. வெயில், கால்லாம் அப்படியே கருப்பாயிரும் செப்பல்லாம் போட்டு போனால். மேக்ஸிமம் இங்கே ஆளுங்கெல்லாம் ஷூ போட்டுப்பாங்க. செப்பல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வெரைட்டியாக அந்த எல்லா செப்பல்லையுமே முன்னாடி கவர் பண்ண மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே இருக்க ஒமானிங்க வாங்குவாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாக அந்த அபாயா போட்டுக்கிறதுனால கீழே தர வரைக்கும் அவங்க ட்ரெஸ் வந்துடும். கால் மட்டும் முன்னாடி ஒரு அடியாக எடுத்து வைக்கும்போது அந்த முன்னாடி கால் மட்டும்தான் தெரியுமா, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா டிசைனாக வாங்கி போட்டுப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், அதனால சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த மாதிரி ஜிகி ஜிகின்னு இருக்கிறது அவங்க பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுக்கு அவங்க காலுக்கும் பார்த்தா அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஈவினிங் ஆச்சுன்னா வாக்கிங் போகும்போது ஷூ போட்டு தான் போவாங்க வெளியில். அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், குட்டி பாப்பா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகழகாக இருந்தது. எப்போவுமே பெண் குழந்தைங்களுக்கு சூப்பராக தான் ட்ரெஸ் இருக்கும், அதே மாதிரி தான் இங்கேயும் ரொம்ப அழகாக டிசைனாக இருந்தது. குட்டியாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் செப்பல், சின்ன சைஸு செப்பல், அதெல்லாம் நம்ம பொம்மைக்கு கூட போடுவாங்களான்னு தெரியல, அவ்வளோ குட்டியெல்லாம் அழகாக க்யூட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், இது ஒரு கவுன் மாதிரி இருந்தது, பார்த்தாலே நல்லா இருந்தது. அதில் ஒரு ஃபேண்ட்டு, நிறையா டிசைன் வச்சுருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குழந்தைங்கள ட்ரோலி மாதிரி வச்சுட்டு தள்ளிட்டு போவாங்க இங்கே எல்லோரும். ஈவினிங் ஆச்சுன்னா வாக்கிங் போகும்போது கூட வெளியில் வச்சுப்பாங்க. வாட்ச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
இங்கே சொல்ல மறந்துட்டேன். இங்கெல்லாம் ரொம்ப சூப்பரான வாட்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. லேடிஸும் சரி, ஜென்ஸும் சரி. இப்போ இருக்க நம்ம ஊர்லலாம் இருந்தால் செல்லில் டைம் இருக்குதே பார்த்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக ஒரு சைடு வாட்ச் கட்டியிருப்பாங்க, ஒரு சைடு ப்ரேஸ்லெட்டு, அந்த காப்பு மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. 2, 3 டிசைனாக நிறையா போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாட்ச் தான் வச்சுருந்தேன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம கைக்கு தகுந்த மாதிரி அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. பக்கத்துலேயே ஆள் இருக்காங்க. அந்தந்த செக்ஷனுக்கும் அந்தந்த சரி பண்ணி தர்றதுக்கு, அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா பண்ணுறதுக்காக ஆள் நின்றுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு சின்ன ப்ளேஸ் இருக்குது. அங்கே வந்து எல்லாமே நம்ம கைக்கு தேவையானதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது பாருங்கள், கப்புள் வாட்ச் இருக்குது. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே வாட்ச்லேயே நான் சொன்னேன்ல, ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஒரு செயினு, ஒரு காப்பு மாதிரி ஒன்று, ப்ரேஸ்லெட் மாதிரி ஒன்று, வாட்ச் ஒன்று, அது கண்டிப்பாக போட்டுருவாங்க. இந்த சைடு கோல்டில் போட்டிருப்பாங்க. நான் பார்த்தவங்க தான் சொல்கிறேன் அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஊருக்கு போகிறவங்கலாம், இங்கேருந்து ஊருக்கு போகிறவங்கலாம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். கம்மியான ரேட்டில் கொஞ்சம் இருக்கும், எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. கம்மியான ரேட்லேயும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். நிறையா சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறதுக்காக மொத்தமாக அப்படியே ஒரு 4 குழந்தைங்களுக்கு மொத்தமாக வாங்கிட்டு போகிறாங்கன்னா, ஒரே கலரில் வாங்கிட்டு போகிற மாதிரி. அங்கே ஆள் நின்றுட்டுருந்தாங்க. நான் அதனால் பின்னாடி போயிட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் திரும்ப உங்ககிட்ட வந்து காட்டுறேன். இந்த மாதிரி தான் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ வேறு ஹேங் ஆகி நின்றுட்டுருக்கு, என்னாச்சுன்னு தெரில. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை பாசிலேயே ஏதோ முத்துமணி மாதிரியான பாசி, அதில் வந்துட்டு வாட்ச்சு, ப்ரேஸ்லெட்டு, செயின் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வேறு டிசைனு, அப்புறம் ஸ்டோனாக வச்ச மாதிரி நிறைய டிசைன் இருந்துச்சு, எக்கச்சக்கமான டிசைனு. இங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு காப்பு. நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன்னா, சரி யார் ஃபேஸும் தெரிய வேண்டாம், யாராவது எதாவது நினச்சிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கையில் ட்ரோலி தள்ளிகிட்ருக்கேன், இன்னொரு கையில் ஃபோன் வச்சிட்ருந்தேன். அதனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஊரில் நம்மள மாதிரி ட்ரெஸ்ஸு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்கெல்லாம் சூப்பர் ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஒரு டைமுக்கு ஒரு மாதிரியான ட்ரெஸ். இப்போ இங்கே வந்திருக்குதுன்னா, இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன்ல, இந்த மாதிரி மாடல் இப்போ புதுசாக வந்திருக்கு. அந்த நெக் டிசைன் மட்டும் வேறையா இருக்குது. இந்த ரேக்கில் ஒரு மாதிரி இருக்குது, அடுத்த ரேக்கில் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் சுடிதார் எல்லாமே சேம் டிசைன் தான், நெக் டிசைன் மட்டும் மாற்றி இருக்குது. ஒரு டைமில் ஒரு டைம் அம்பர்லா மாதிரி வரும், எல்லாமே அம்பர்லா மாதிரி இருக்கும், வேறு டிசைன் இருக்கும். அந்த மாதிரி ட்ரையல் ரூம் இருக்குது. நம்ம சைஸ் வேணும்னா போட்டு பார்த்து வாங்கிக்கலாம். அங்கேயே உள்ளார டெய்லரும் இருக்காங்க. நமக்கு தேவையான சைஸுக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னா பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த காட்டன் ட்ரெஸ்ஸு. பாகிஸ்தானி பீப்புளெலாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க அந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸு. பாலிஸ்ட்ரு, அந்த ஒரு கிளாத் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து சைடு ஓப்பன் இல்லாத சுடிதார் மெட்டீரியல் இருக்குது. ஸாரீ இருக்குது. ஸாரீலாம் நம்ம கேரளா டிசைன்லாம் சூப்பர் ஸாரியாக வெரைட்டியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ காமிச்சிட்ருக்கேன்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் இன்றைக்கி நான் போட்டு போயிருக்கேன். பின்னாடி என்னோடய வீடியோ ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி தான், ஆனால் ப்ளூ கலரு, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நான் இங்கே வந்து எடுத்து 2 வருஷம் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது. அடிக்கடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரியான காட்டன் ட்ரெஸ் ரொம்ப ஜிகுன்னு இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு நம்மளால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. என்ன தான் இருந்தாலும் ரொம்ப எரியுது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹீட்டிங்கெல்லாம். அதனால் இப்போதைக்கு இது நல்லா இருக்குது. அப்புறம் அந்த பனி சீசன் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நிறையா கொண்டு வந்து போட்டுருவாங்க. அப்புறம் இங்கெல்லாம் நைட் ட்ரெஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நைட் ட்ரெஸ்ஸு, ஜிம்மிஸ், இன்ஸ்கர்ட்டு எல்லாமே நிறையா வச்சிட்ருந்தாங்க. எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு எல்லாமே இருக்கும். நமக்கு பிடிச்சதுன்னா வாங்கிக்கிறலாம். டிசைன் பிடிக்கணும், சைஸ் பிடிக்கணும். இப்போ ஒரு சுடிதார் டாப்ஸ் மட்டும் நான் எடுத்து கையில் காட்டுறேன் பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.
பட் நான் வாங்குகிற இதில் வரல பிளானில். அது பிளாக் கலரு ஃபேண்ட்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைட் ட்ரெஸ்ஸு ரொம்ப சாஃப்டாக இருந்தது கிளாத். அது போட்டாலே சுகமாக இருக்க மாட்டிருக்கு, அந்த மாதிரி இருந்தது. இது வந்து இன்ஸ்கர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நார்மலாக பாவாடை போட்டுக்கிட்டு மேலே டிஷர்ட் போட்டுப்பாங்க. அதே மாதிரியே ஜீன்ஸு கிளாத்தில் வேறு இருந்தது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. 2 ஷேடோவாக இருந்தது. ஆனால் நான் சும்மா உங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்காக தான் மேலே வந்தேன். நான் எதுவும் வாங்கிட்டு இல்லை, ட்ரெஸ்லாம் எதுவும் வாங்கலை. ஆனால் ஒரே ஒரு ஐட்டம் மேலே வாங்கினேன். என்னென்னு வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உங்ககிட்ட காட்டும் போது அதையும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே இடுப்புக்கு மட்டும் கொக்கி வச்சுக்கிற மாதிரியான பாவாடை. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பூ போட்டது, பிளெயினாக இருக்கிறது, 2 ஷேட் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய டிசைன் கொடுத்துருந்தாங்க. இது பாருங்கள், எம்ப்ராய்டிங் போட்டு அந்த இடத்துல லேஸ் வச்சுருந்தாங்க. வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து லைட்டிங் அங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒயிட்டு அண்ட் எல்லோ கலர் லைட்டு அப்படியே மாற்றிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரியும். நேரில் பார்க்கும்போது அதோட கலரோ டிசைனோ கிளாத்தோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இங்கே நான் வந்துட்டு இப்போ வீடியோவில் பார்க்குறேன், கலர் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரியான இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு வேறு. இங்கே வந்து நேபாளிஸ் இருக்காங்க, ஃபிலிப்பைனீஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் டிஷர்ட்டு இந்த மாதிரி கெவுனு இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி போடுறாங்க. சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிஷர்ட்டை அங்கங்கே ஸ்டோன் வச்சுட்டு இது ஃபுல்லாக பிளாக்கு. ஆனால் இதில் பார்க்கும்போது ஏதோ சிமெண்ட் கலர் மாதிரி தெரியுது. ஆனால் ஃபுல்லாக பிளாக்கு. சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் இருக்கும்போது ஒரு பாவாடை ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு நம்ம பேசாமல் ஃப்ரீயாக வேலை செய்யலாம். நைட்டின்னு போட்டுகிட்டே இருக்கிறத விட அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாத நமக்கு இந்த மாதிரி போடணும்னு தோணும்போது என்ன போடணும்னு தோணுதோ போட்டுறணும். ஏன்னா ஏஜ் ஆனதுக்கப்புறம் எப்போ வேணாலும் போடலாம். நமக்கா இது இப்போ போட்டுக்கிட்டால் அழகாக இருக்குன்னு தோணும்ல. அதனால இந்த வயசில் எல்லாத்தையும் போட்டு யூஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பாலிஸ்டர் துணியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கவுன் மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு மாதிரி ஷர்ட்டு தான், லேடிஸ் யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து வேலைக்கு போட்டு போகிறவங்களே இந்த மாதிரி தான் நார்மலாக தான் போட்டு போவாங்க. நான் முஸ்லீமாக இருக்கவங்க எல்லாருமே நார்மலாக ஒரு ஃபேண்ட்டு இந்த மாதிரி ஷர்ட்டு டிசைனாக சூப்பராக விற்கிது. அந்த மாதிரி ஷர்ட் போட்டுட்டு அழகாக வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் கிடைக்கிறத விட சூப்பராகவே ப்ளவுஸ்லாம் கிடைக்கிது. அதுவும் கையில் பஃப் வச்ச மாதிரி ப்ளவுஸ்லாம் இருக்குது பாருங்கள். அது ரொம்ப சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலரு. வீடியோவில் பார்க்குறக்கு அந்த மாதிரி தெரியுது. லேடிஸுக்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்குமே நிறையா வெரைட்டி டிஷர்ட்டு, கோர்ட்டு, ஜீன்ஸு பேண்ட்டு, நார்மல் பேண்ட்டு, கேஷுவல் ஷர்ட்ஸு இதெல்லாம் நிறையா இருந்தது. நிறையா ஜென்ஸ் இருந்தனால நான் அதிகமாக சுற்றி பார்க்கல. இங்கே ஒரு கார்பெட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் இங்கே அவங்க போட்டுட்டு தொழுவாங்க கீழே உட்காந்துட்டு. அதில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறையா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நிறையா இருந்தது. அப்புறம் இது ஃபுல்லாக பெட்ஷீட்டு. இங்கே வர்றவங்க கண்டிப்பாக இங்கெல்லாம் இங்கே எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ அந்தளவுக்கு பனியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பெட்ஷீட் இல்லாமலாம் தூங்கவே முடியாது, அவ்வளோ இதாக இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ளவர்லாம் ரொம்ப அழகாக வச்சுட்ருந்தாங்க. அது கீழே அந்த பாட் இல்லை, அந்த பூ மட்டும்தான் இருந்தது. அதை நம்ம செவுத்தில் கூட அங்கங்கே ஒட்ட வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, அதனால் 2 சைடும் சின்ன பசங்களுக்கு தேவையான பேக்கு, நோட்டு புக்கு, அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் கடை ஃபுல்லாக சூப்பராக இங்கே ஒரு ஏசி ஆஃபர் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றியும் பார்க்கணும் ஏசி நிறைய ஆஃபரில் இருந்தது. கம்மியான ரேட்டு இருந்தது. ஆனால் இந்த டைமில் ஏசி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே போல் தான் இங்கேயும். இந்த சைடு மைக்ரோ ஓவனு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டியாக ஃப்ரிட்ஜ் இருக்குதா. இங்கே லேபர் ஒர்க்குக்கு நம்ம நார்மலாக ஒர்க்குக்குன்னு நம்ம வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றாங்கல்ல, நாங்களே வர்றோம் லேபர் ஒர்க்குக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுப்பாங்க சின்னதாக. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அதனால் தண்ணி கூட குடிக்க முடியாது, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அதனால் உள்ளார வச்சு தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்னதாக வாங்கி வச்சுப்பாங்க. ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை, நம்ம என்னைக்கு இருந்தாலும் வெளியில் போகிறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. வாஷிங் மிஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு சின்ன ஃப்ரிட்ஜு காட்டினேன்ல, அதே மாதிரி இங்கே இருக்கிறது 4 டோர் ஃப்ரிட்ஜு. ஒரு சைடு ஃபுல்லாக ஃப்ரீசரு, ஒரு சைடு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், டிவி ரொம்ப 5 லட்சம் 6 லட்சத்துக்குள்ளே டிவி இருந்தது. நான் அவ்வளோ காஸ்ட்லியான டிவிலாம் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்புறம் அங்கே இருக்க எல்லா பொருளுக்கான ஒயரு, சுவிட்ச் பாக்ஸு, அதுக்கு ஏதாவது சின்ன சின்ன மெட்டீரியல் வேணும் எல்லாமே அங்கேயே ஒரு ரேக் ஃபுல்லாக அது வச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே பாருங்கள் அடுப்பு. மேக்ஸிமம் இங்கே இருக்கவங்க கீழே வந்து
அவன் இருக்க மாதிரியும் மேலே வந்து அடுப்பு இருக்க மாதிரியும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அதிகமாக அந்த சிக்கன்லாம் கிரில் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வாஷிங் மிஷினு மோட்ரு எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நார்மலாக நம்ம சிங்கிள் அடுப்பு சில்வர்லேயே இருக்கும்ல, நம்ம ஊரில் இருக்க மாதிரி 2 பர்னர் அடுப்பு இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் நான் தோடு பார்த்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு பாக்ஸ் இருந்தது. அது உள்ளார ஏதாவது இப்போ வளையல் வேணும், தோடு இந்த மாதிரியான பொருள்லாம் வச்சு அப்படியே பர்ஸு மாதிரி வச்சுக்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை உங்ககிட்ட காட்டலான்ட்டு தான் போனேன். இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் காமிச்சேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது உள்ளார நம்ம ஊர்லெலாம் அந்த சம்படம்லாம் இருக்கும். எங்கள் ஊர் சைடு சம்படம் தான் சொல்லுவாங்க. அது உள்ளார என்ன இருக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பேர் அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ண மாட்றாங்கல்ல. உள்ளார மூடி மட்டும் நல்லா கண்ணாடி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுத்துக்கிற மாதிரி. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் மண் பாத்திரம், வாணல், மீன் குழம்பு வைக்கிற பாத்திரம், அது இதுன்னு நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு தட்டுறதே மூடியோடு இருக்குது. அது வந்து வெளியில் செதறாமல் இருக்கிறதுக்கு மூடியோடு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருந்தது. இடியாப்பம் புளிகிறது இருந்தது. அப்புறம் இங்கே டப்பான்னு ஃபுல்லாக டப்பா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி நம்ம பொருள்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மீன் வாங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு நாளைக்கு காய்கறி அந்த மாதிரி வாரத்தில் எத்தனை நாள் வருதோ அத்தனை நாளைக்கு கணக்கு பண்ணி ஒரு பொரியல், ஒரு குழம்பு அந்த மாதிரி கணக்கு பண்ணி வாங்கிடுவேன். அதே மாதிரி ஒரு நாள் மீன் குழம்பு வைப்பேன், ஒரு நாள் சிக்கன் குழம்பு வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் மீன் பார்த்துட்ருக்கேன், வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. வாங்கிட்டு போனேன்னா அடுத்த நாள் காலையில் வச்சுருவேன். எல்லா வெரைட்டியான மீனும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இறால், நண்டு, அது இதுன்னு நிறையா இருந்தது. எல்லாம் வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக மட்டனு, பீஃபு இந்த மாதிரியான ஐட்டம். இந்த சைடு நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறதுலாம் மட்டனு. அப்புறம் இங்கே வந்து அவங்க அந்த காய்கறி அவங்க என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கவங்க சாப்பிட்றாங்க. அந்த இதெல்லாம் வினிகரு, லெமன்லாம் போட்டு வச்சுட்டு சீஸு, இது ஏதோ ஒரு காய், இந்த எனக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி ஒரு காய் இதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம ஃபுட்டு சைடு போயாச்சு. இங்கே பாருங்கள், குலோப் ஜாமுனு, அப்புறம் ப்ரெட் ஜாமுனு, ரசகுல்லா எல்லாம் இருந்தது. சிக்கன் ஃப்ரை வச்சுருந்தாங்க. காம்போ ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. சிப்ஸு, குப்பூஸு, ஒரு அரை சிக்கனு, ஒரு பெப்சி, அது ஒரு ரியல் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. உளுந்த வடை இருந்தது, கட்லெட் இருந்தது, சமோசா இருந்தது, அப்புறம் பழம்பொரி அது இருந்தது, அதிரசம்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து பிரியாணி, பாஸ்தா. இங்கே கிரேவி எல்லாமே நிறையா கிடைக்கும். மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு அந்த மாதிரி நிறையா கிரேவி, பன்னீர், எல்லா வகையான கோபி மஞ்சூரியன், ஃப்ரை ஐட்டமும் கிடைக்கும், குழம்பும் கிடைக்கும். அப்போ வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் ஏதாவது தோசை மட்டும் சப்பாத்தி மட்டும் போட்டு சாப்பிட்டுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு பால் இதெல்லாம் காமிச்சிருப்பேன். இங்கே இருக்கவங்கலாம் இங்கே ஆல்மண்ட் பால் இருக்குது. நிறையா சீடில் இருக்க அந்த பால்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இது மாதிரி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கிடைக்கிற ஃப்ரெஷ் பால், ஃப்ரெஷ் மில்க்கு. இதுதான் இங்கே எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் 2 நாள் மட்டும்தான் டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம்லாம் யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெட் கலரில் மூடி போட்டிருக்காங்களா, அது எல்லாமே லோ ஃபேட்டு. ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே ஃபுல் ஃபேட்டு. அதே மாதிரி தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்குது தயிர். அதுலேயும் ரெட் கலரில் இருக்கிறது வந்து லோ ஃபேட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை எல்லா நாட்டு முட்டையும் இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சூப்பராக காடை முட்டை, வாத்து முட்டை, ஒரு கண்ட்ரிலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து வந்தது, ஆப்ரிக்காவிலேருந்து வந்தது, ஏமன்லேருந்து வந்தது, எல்லா முட்டையும் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சைஸ் வேறையா, கண்ட்ரி வேறையா. அப்புறம் அதில் ஏதாவது அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதில் விட்டமின் டி இருக்குது, இதில் சி இருக்குது, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. நமக்கு தேவையான முட்டையும் வாங்கிட்டு அப்படியே காய்கறி செக்ஷன் பக்கமாக போயாச்சு. இங்கெல்லாம் எல்லாம் கடலை கூட கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது சம்மரில் நிறைய மாங்காய் இருந்தது. நமக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் மாம்பழம்லாம் வாங்கிக்கிட்டேங்க. பாருங்கள், சப்போட்டா, கிவி, அப்புறம் திராட்சை, பன்னீர் திராட்சை. இது வந்து நம்ம இந்தியா பிராண்டு வாழைப்பழம். இது வந்து வேறு ஒரு பாகிஸ்தான் இதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சரியாக கவனிக்கல. அப்புறம் கத்திரிக்காயிலே எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். பாவக்காய் இருக்குது, மாங்காய் இருக்குது, கொத்தவரங்காய் இருக்குது, இது பீன்ஸு, வெண்டைக்காய். அந்த சைடு வந்து முள்ளங்கி, முருங்கைக்காய் எல்லாமே இருந்தது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய்கறியெல்லாம் ரெடிமேடாக கட் பண்ணியே வச்சுருக்காங்க. அப்படியே வாங்கிட்டு போய் சாம்பார் வைக்கின்றது தான். கீழே இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷு தேங்காய். நான் சொன்னல ஃப்ரெஷ்ஷு தேங்காயும் கிடக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு வந்து அரைச்சிக்கலாம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தக்காளி, ஆரஞ்சு கலரு, ரெட்டு, எல்லோ, மினி தக்காளி. இது ஃபுல்லாக கீரை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இங்கே என்னென்னா எல்லா சீசன்லேயும் எல்லாமே கிடைக்கும்.
அப்புறம் ஒரு விஷயம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அவங்கக்கிட்ட காட்டணுன்றதுக்காக தான் அங்கே எனக்கு எதுவும் வாங்க வேண்டியதில்லை, பக்கத்தில் போனேன். அங்கே பாருங்கள், பேபி பைனாப்பிள் ரொம்ப அழகாக குட்டியாக இருந்தாங்க. சரி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் அவரைக்காய், பச்சை பட்டாணி, இங்கே பூலாம் கூட கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாமந்தி பூ கிடைக்கும். அந்த பட்டன் ரோஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்போவுமே வருஷத்தில் ஃபுல் நாளுமே கிடைக்கும். மல்லிகைப்பூவும் கிடைக்கும். இங்கே நாங்கள் போன கடையில் அங்கே இல்லை, நான் பார்த்தது கிடையாது இதுக்கு முன்னாடி. வேறு ஏரியாவில் கிடைக்கும்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, பீட்ரூட்டு, வாழைத்தண்டு, வாழைப்பூவு, வாழைக்காய், பீக்கங்காய், அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்பைசி ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்ம ஊர் சில்லி இருக்கும், அப்புறம் ஏமன் சில்லி இருந்தது, லெமன் இருந்தது, அந்த மாதிரியான ஃப்ரூட்லாம் இருந்தது. இங்கே அந்த தர்பூசணி பழம்லாம் போட்டு வச்சுருக்காங்களா, நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அந்தளவுக்கு கட் பண்ணி தருவாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இஞ்சி, அப்புறம் ஹைப்ரிட் இஞ்சி, மஞ்சள் எல்லாமே இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே இங்கே தோசை மாவும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை மாவு, ராகி தோசை மாவு கிடைக்கும். அப்புறம் இங்கே ஜிம்முக்கு போகிறவங்களாம் சாப்பிட்றதுக்காக அதெல்லாம் ரெடி பண்ணி அந்த எக்கெல்லாம் பாயில் பண்ணி கட் பண்ணி வெஜிடபிள் அது இதுன்னெலாம் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம், முக்கியமான விஷயம், ரொம்ப லைக் பண்ணுற விஷயம்னா இந்த மாதிரி ஃப்ரோசன் காய்கறிங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரெடியாக கட் பண்ணி ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருப்பாங்களா, என் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா கூட அது 2-3 நாளைக்கு எதுவுமே ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் நிறையா பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க. இங்கே பாருங்கள், கீரை எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன்ல, அதில் வந்து கேரட்டு, பீன்ஸு, கார்னு எல்லாமே இருக்குது, பச்சை பட்டாணி அது. அவங்களாம் வாங்கிட்டு போயிட்டு உப்புமாவில், பொரியலில் டக்குன்னு பொரியல் பண்ணிடுவாங்க, டக்குன்னு குழம்பு வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் கார்ன் வந்து ஃபுல்லாகவும் இருக்குது, அந்த அந்த முத்துக்களை மட்டும் தனியாக எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் கூட ஃப்ரோசனில் கிடைக்குது. நான் நிறையா காய் பார்த்துருக்கேன், முருங்கைக்காய் பார்த்துருக்கேன், எல்லாமே ஃப்ரோசன்லேயே கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், ஆனால் நிறைய பேர் லைக் பண்ணுறது ஃப்ரோசன் தான். அதை வாங்கிட்டு அப்படியே டக்குன்னு குக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஏன்னா நம்ம இங்கே வேலைக்காக தான் வந்திருக்கோமா, அந்த டைமில் உட்காந்து சமைச்சிட்ருக்கிறதுக்கு நிறையா பேர் யோசிக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு போயிட்டு உடனே டக்குன்னு சமைச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சமோசா, அப்புறம் இந்த சிக்கன்லாம் நம்ம கேஎஃப்சிலெலாம் வாங்குவோம்ல, அது என்னன்னு தெரியல எனக்கு. உள்ளார சிக்கன் இருக்கும், வெளியில் அந்த ப்ரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் ஆல்ரெடி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு. நம்ம அப்படியே பொரித்து சாப்பிட்டு போக வேண்டியதுதான். சிக்கன் 65 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஐஸ்கிரீம் சைடு வந்தாச்சு. நிறையா பேர் அந்த மாதிரி தான் பாக்ஸாக எடுத்து வச்சிட்ருப்பாங்க. நான் நமக்கு தேவையான பொருளை மட்டும்தான் வாங்குகிறேன், இல்லாட்டி உங்களுக்காக தான் இதெல்லாம் சுற்றி காமிச்சிட்ருந்தேன். நிறையா வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா கப்பில் ரொம்ப டிசைனெல்லாம் இருந்தது. அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃப்ரீசர் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பனில் தான் இருக்குது. ஆனாலும் ஐஸ்கிரீம் எதுவுமே மெல்ட் ஆகல, சூப்பராக நல்லா இருந்தது. நிறைய வெரைட்டி, நிறைய கம்பெனி. இங்கே பாருங்கள், மாங்காவோட அந்த ஸ்லைஸ் மட்டும் உள்ளார பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கொய்யா பழத்தோட ஸ்லைஸ் மட்டும் வச்சுருக்காங்க. கப்பை கிழங்கு இருக்கும், நம்ம மரவள்ளி கிழங்கு சொல்கிறேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் வச்சுருந்தாங்க. தோல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் பட்டர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அமுல் பட்டர் எல்லாமே கிடைக்கும். இங்கே அந்த சீடெல்லாம் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு, ஆலி விதை, பம்கின் சீடு, இந்த மாதிரிலாம் இருந்தது. மசாலா ஐட்டம் நிறையா இடத்துல அந்த மசாலா ஐட்டம் அது இதுன்ட்டுலாம் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த கம்பெனி வேறு குவாலிட்டி வேறையாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே அரபு நாட்டுக்குன்னே ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் பசி ஆத்துறதுன்னா இந்த குப்பூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, இங்கே வேலைக்கு வந்திருக்கவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அது இல்லாமலாம் இங்கே இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு லைஃபு. நிறைய பேரோட பசி ஆற்றிருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குங்குமப்பூ இருந்தது, நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இது 3 கலர் காட்டுறேன்ல, 3மே காஃபி தான், காஃபியோட சீடு. அப்புறம் அரபு நாட்டுக்கு வந்துட்டு பேரிச்சம்பழம் பார்க்காம போகலாமா? இங்கே பாருங்கள், வெரைட்டியாக டிசைனாக வச்சுருக்காங்க. அதில் உள்ளார இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு பாதாம் வச்சுருக்காங்க, முந்திரி வச்சுருக்காங்க, இந்த மாதிரியான. அதுலேயே வந்து இது வச்சுருக்காங்க பாருங்கள், டேட்ஸு சிரப்பு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் இங்கேயே ஆரஞ்சு மிட்டாய் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கடலை உருண்டை, தேன் மிட்டாய், அதெல்லாம் பார்த்தோன்னே சந்திரமுகியில் வர ஜோதிகா மாதிரி ஆகிட்டேன்னா. ஜீரக மிட்டாய்,
இஞ்சி மரப்பா வாங்குறோன்னு இல்லை, இது பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. மிச்சர் மிட்டாய் எல்லாமே இருந்தது. சாப்பிட்றோமோ இல்லையா, கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்ருக்கலான்னு தோணுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே இந்த விதை ஃப்ரெண்ட்ஸு, சியா சீடு, சப்ஜா விதை அந்த மாதிரியானது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருவாடு, இந்த ரேக் ஃபுல்லாக கருவாடு இருந்தது, நெத்திலி கருவாடு. எனக்கு கருவாடு பேர்லாம் தெரியல, அதனால் உங்கள்கிட்ட சும்மா காட்டுறேன் அப்படியே. ஆனால் இந்த ரேக் ஃபுல்லாக கருவாடு இருந்தது. இது வந்து அந்த நாக்கு மீனுன்னு சொல்லுவாங்க, அதோட கருவாடு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிச்சர்லாம் இருக்குது. மிச்சரு அந்த உப்பு கடலை, பொட்டுக்கடலை, அந்த மாதிரி நம்ம ஊர் நொறுக்கு தீனி, அந்த லைன் ஒரு ரேக்கு ஃபுல்லாக இருந்தது. கீழே அப்பளம் அது இதெல்லாம் இருந்தது. நட்ஸும் நிறையா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சரி பில்லு போடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சுற்றி சுற்றி பார்த்தாச்சு. அங்கே பேக்கரி இருந்தது. இப்போ மாம்பழம் சீசன்றனால அந்த மாம்பழத்தில் செஞ்ச நிறைய கேக் வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் ஐட்டம் எல்லாமே அங்கே இருந்தது. சரி அப்படியே அதையும் உங்ககிட்ட ஒரு ரவுண்டு காமிச்சிட்டு பில்லு போட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். ஏன்னா மணி 3:30 ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவர் வந்தோடனே பசிக்குதுன்னு சொல்லிட்டாரா, போய் சாப்பிட்லாம் அப்படின்னா கடை உள்ளாரையே மேலே ஹோட்டல் இருக்குது. நம்ம இந்தியா ஃபுட் எல்லாமே கிடைக்கும். அங்கே தான் போயிட்டுருக்கோம். அவர் வந்தோடனே வீடியோ எடுத்தோடனே வெக்கப்படுறாரு, என்ன ஏன் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு, நம்மளும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். இதுதான் இங்கே பிரியாணி, மலையாளிஸ் பிரியாணி. இது நல்லா தான் இருக்கும்.